ஹாய் கைஸ். இந்த சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்க பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். நான் எப்படி ட்ரேட் பண்றேன் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரி டே அண்ட் எக்ஸ்பைரிக்கு மொத நாள் தான் நான் ஆப்ஷன் ட்ரேட் பண்றேன். ஏன் அப்படின்னா, நாம ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா காமா எஃபெக்ட் நல்லா இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஆஃப்டர் ஜனவரி பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி 2 எக்ஸ்பைரி தான். அதாவது பிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் சென்செக்ஸ் வீக்லி எக்ஸ்பைரி, என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி. ஓகே. அப்போ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி ஆகும். அப்போ நமக்கு 2 வாய்ப்பு இருக்கு. திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சென்செக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாம். தென் வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நிஃப்டியில நம்ம ட்ரேட் பண்ண போறோம். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி எப்பயும் போல என்எஸ்சியோடது வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே எக்ஸ்பைரி ஆயிடும். பிஎஸ்சியோடது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே எக்ஸ்பைரி ஆயிடும். தென் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகமான ப்ராஃபிட் கொடுத்தது ஃபின் நிஃப்டி. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபின் நிஃப்டி என்னோட ஃபேவரட் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் நான் எந்த ஒரு ட்ரேடுமே ஃபின் நிஃப்டியில் பண்ண போகிறது கிடையாது. ஒன்லி ஃபோக்கஸ் சென்செக்ஸுக்கும் நிஃப்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு மந்த்லி எக்ஸ்பைரி மட்டும்தான் பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் வியாழக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகுது இல்லையா? ஸோ நம்மளால ரொம்ப சார்ட்டை வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக. ஓகே கைஸ், இப்போ இன்னைக்கான ட்ரேடுக்குள்ள போயிடலாம். நான் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு 30 மினிட் சார்ட்ல மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது எனக்கு ஒரு சாலிடான ஒரு செல்லிங் கேண்டல் அல்லது சாலிடான பையிங் கேண்டல் தெரியணும். சாலிடான செல்லிங் கேண்டல் மீன்ஸ் இந்த டாப்ல விக்கு கூட இருக்கணும், பாட்டம்ல விக்கு கம்மியா இருக்கணும். ஸோ அந்த கேண்டல் ரெட் கேண்டலா இருந்ததுன்னா நான் இதை சாலிடான செல்லிங் கேண்டல் அப்படி எடுத்துக்கிறேன். அதே போல நான் ட்ரேட் பண்ற வரைக்கும் இந்த பிரைஸ் அதாவது நான் மார்க் பண்ணிருக்கேன், ஸோ அந்த பிரைஸ் ட்ரேட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி நாட்கள்ல மட்டும் நான் ட்ரேட் பண்ண போறேன். தென் பாத்தீங்க அப்படின்னா பையிங் கேண்டல் நம்ம பார்க்கும்பொழுது இந்த கேண்டல்ஸ் மாதிரி, அதாவது பாட்டம்ல விக்கு கூட இருக்கணும், டாப்ல விக்கு கம்மியா இருக்கணும். ஸோ இதை நான் ஒரு பையிங் கேண்டலா எடுத்துக்கிட்டு நான் ட்ரேட் பண்ண போறேன். ஓகே. தென் பாத்தீங்க அப்படின்னா இந்த நம்ம மார்க் பண்ற எல்லா கேண்டலுமே 30 மினிட்ஸ் கேண்டலா இருக்கும். இந்த லாஸ்ட் ஒரு கேண்டல் இருக்குல்ல மார்க்கெட் க்ளோசிங்ல, அந்த கேண்டல் 3:15 ஓப்பன் ஆகி 3:30 க்ளோஸ் ஆயிடும். இது 15 மினிட்ஸா இருக்கும். ஸோ இதோட நான் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணிட்டு இதை வச்சு நான் ட்ரேட் பண்ண போறேன். இன்ட்ராடேல ட்ரேட் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 30 மினிட் சார்ட்ல 3 மினிட் சார்ட்டா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லையா? ஸோ நம்ம ஃபின் நிஃப்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மார்க்கெட் நேர்த்தியோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆகிட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இல்லையா, லாஸ்ட் 15 மினிட்ஸோட பாட்டம், அதாவது நம்ம டாப் ஹையும் மார்க் பண்ணுவோம், லோவும் மார்க் பண்ணுவோம்ல. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு இமிடியேட்டா ஒரு ரிவர்சல் கேண்டல் ஃபார்ம் ஆகுது. இங்க பாருங்க, இந்த கேண்டல் 9:36 கேண்டல் இமிடியேட்டா அப் சைடு க்ளோஸ் ஆகிடுது. தென் பாத்தீங்க அப்படின்னா இமிடியேட்டா டவுன் சைடுமே அடுத்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது ஒரு சாலிடான ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நாம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் எப்படி சூஸ் பண்றேன் அப்படின்னா சிம்பிளா நான் என்னோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸை அப்படியே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்றத என்னோட கோர்ஸ் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கோர்ஸ் வீடியோஸ்க்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இங்க பாருங்க, 23,541 இருக்கு இல்லையா? ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட 23,550 புட் ஆப்ஷன் சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். இது ஃபின் நிஃப்டியோட 23,550 புட் ஆப்ஷன் சார்ட். இங்க பாருங்க, நமக்கு ஸ்பாட் சார்ட்ல என்ட்ரி கேண்டல் இந்த 9:39 கேண்டல். நான் எப்பயுமே இந்த கேண்டலோட கையில நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. எதனால கையில என்ட்ரி எடுக்கக்கூடாது அப்படின்னா, நாம ஒரு ஆப்ஷன் பையர் இல்லவா? இந்த பிரைஸ் நம்ம எக்ஸ்பைரி டேல ட்ரேட் பண்ணும்போது பிரைஸ் மெல்ட் ஆகும். ஸோ அதனால நாம ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருக்கோம். அதன்படி பாத்தீங்க அப்படின்னா நான் இன்னைக்கு டே லோ பிரிண்ட் ஆச்சுல, ஸோ அதுல இருந்து அந்த என்னோட என்ட்ரி கேண்டலோட கையை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 73 ரூபாய் 60 பைசா கிடைக்குது. இந்த 73 ரூபாயில நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா இந்த 73 ரூபாயில இருந்து எனக்கு 25% ஸ்டாப் லாஸ், அதாவது 55 ரூபாய் சம்திங் வரும். டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா 110 ரூபாய் சம்திங் வரும்.
இதிலிருந்து 25% ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன். 50% டார்கெட் வந்துட்டு வச்சுக்கிறேன். அதாவது 1:2 இஸ் தி ரிவார்ட் ரேஷியோ. ஓகே. இங்க இந்த கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமே நான் வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டேன். பிளேஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்பொழுது இந்த 10, 9 கேண்டில் இருக்குல்ல, இதோட ஹை வந்துட்டு பாருங்க. இங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். அதாவது ரூ. 103 வந்துட்டு போயிருக்கும். எனக்கு வந்துட்டு ரூ. 110 சம்திங் வந்துட்டு வரணும். ஒரு ரூ. 7 வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோட இமிடியேட்டா வந்துட்டு என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆச்சு. இந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆனது எனக்கு வந்துட்டு எந்த இஷ்யூஸுமே கிடையாது. ஏன் அப்படின்னா, நான் வந்துட்டு ஆல்ரெடி 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ, அதனால எனக்கு ஒரு 10 ட்ரேட்ல ஒரு 2, 3 ட்ரேட் வந்துட்டு எனக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட் ஆனாலுமே எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. என்னைய பொறுத்தவரைக்கும் A2 வேற. தென் வந்துட்டு பின்னிஃப்டில எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு டைம் பாருங்க. நான் டைம் பேஸ் பண்ணியும் நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். இந்த மாரி டைம்லலாம் வந்துட்டு ட்ரேட் வந்ததுன்னா, அதோட சக்சஸ் ரேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ரொம்ப வீடியோஸ்ல வந்துட்டு டிஸ்கஸ் வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த டைம் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஹியூஜ் கேப்பிட்டல் வச்சிருக்கவங்க, நம்மள மாரி ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ள போய் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? இதே ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சிருக்கவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருப்பாங்களா? அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ட்ரேட் வந்துட்டு கிடைக்கணும். அது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. நாம ஸ்மால் ட்ரேட் வந்துட்டு இந்த மிஸ்டேக்லாம் வந்துட்டு பண்றோம். ஏன் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு மார்னிங் ஓப்பன் ஆன உடனே நல்லா வந்துட்டு ஹியூஜா வந்துட்டு மொமெண்டம் வந்துட்டு கொடுக்கும். ஸோ நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டைம்ல போயிட்டு ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் புக் பண்ணிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஸோ நாம ஒரு ஸ்மால் கேபிட்டல் வச்சிருந்தாலுமே, நாம ஒரு பிக் கேபிட்டல் வச்சிருக்க மாதிரி மைண்ட் செட்ல வந்துட்டு பண்ணும். ட்ரேடு வரும்பொழுது கண்டிப்பா வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ட்ரேடு வராத பொழுது நம்ம ட்ரேடை வந்துட்டு எடுக்கக்கூடாது. ஸோ இது நான் ஒரு பாலிசியாவே வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 10 இயர்ஸ்ல எக்கச்சக்கமான லாஸ் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன். லாஸ பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த ஸ்ட்ராட்டஜில கரெக்ட்டா மணி மேனேஜ்மென்ட் வந்துட்டு ஃபாலோ பண்றேன். என்னோட லாஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்லயே வந்துட்டு கவர் ஆயிடுச்சு. ஸோ, நீங்களும் வந்துட்டு பொறுமையா திங்க் பண்ணி பாருங்க. ஏன் வந்துட்டு இந்த இடத்துல மாரி இடத்துலலாம் மார்க்கெட் வந்துட்டு ட்ரேட் ஆகணும்? ஏன் வந்துட்டு இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்துட்டு மூவ் ஆகணும்? அப்படின்னு ஜஸ்ட் வந்துட்டு திங்க் பண்ணிட்டு, நீங்க ஒரு பேக்கப் டேட்டா வந்துட்டு எடுத்து வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு இது கிளியர் ஆயிடும். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா, மணி வந்துட்டு ஒரு 12:10 ஆகுது. நான் என்ன வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படின்னா, இந்த இந்த பிட்வீன் கேப் இருக்குல்ல, அதாவது நேத்தையோட லாஸ்ட் 15 மினிட்ஸோட 50% இருக்குல்ல. ஸோ இத பிரேக் பண்ற வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடு தான் வந்துட்டு போகும் அப்படின்றது என்னோட வியூவா இருக்கு. அதர்வைஸ் வந்துட்டு இத பிரேக் பண்ணிட்டு இங்க இருந்து கூட சாலிடா வந்துட்டு டவுன் ஆகலாம். அல்லது அப் சைடு வந்து கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் என்னோட ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் பாருங்க ஒரு மாதிரி சைடுவேஸாவே வந்துட்டு மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு 115க்கு மேல ஒரு ட்ரேட் எடுப்பேன் இல்லையா? என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இந்த இடத்துலயே க்ளோஸ் ஆயிருமோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதாவது எந்த ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிட்வீன் கேப் இருக்குல்ல, அதாவது இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் நடுவுலயே மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். அதர்வைஸ் வந்துட்டு வேற எதுவும் கிடையாது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடேஸ் இருக்கு. தென் வியாழக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கு. இப்போ நான் சொன்ன கிரைட்டீரியா மேட்ச் பண்ணி நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அகைன் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். நாளைக்கு மார்க்கெட் லீவ் இருக்கனால முடிஞ்ச அளவு நமக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு ட்ரேட் வந்துட்டு நிஃப்டில வருது அப்படின்னா 9:45க்கு மேல வந்துட்டு வர்ற ட்ரேடை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணா போதும். சப்போஸ் வந்துட்டு நமக்கு ஒரு சாலிடான என்ட்ரி வந்துட்டு ஒரு 9:45க்குள்ளேயே வந்துட்டு வருது அப்படின்னா அங்க வந்துட்டு நம்மளோட டிப்ளாய் பண்ற கேபிட்டலை கொஞ்சம் கம்மி பண்ணி டிப்ளாய் பண்ணா நம்ம வந்துட்டு ஒரு சேஃபா வந்துட்டு மார்க்கெட் வந்து எக்ஸைட் ஆகி வாங்குது. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாளைக்கோட பிரீமியம் மெல்ட் ஆகுறது இருக்குல்ல. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா, வியாழக்கிழமைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோனே அந்த பிரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இதை வந்துட்டு நான் சொல்றேன். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.